நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தடை உத்தரவு போட்டிருக்க அரசாணையை ரத்து பண்ணியிருக்காங்க. இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மனநிலை முதல்ல இருந்துச்சுன்னா? ஒரு மனுஷன் மேல உங்களுக்கு வன்மம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த வன்மத்தை இப்படியாடா காட்டுவீங்க அப்படின்ற ஒரே ஒரு கோபம் எனக்குள்ள வந்து அந்த தனுஷ் விஷயத்தை நீங்க எப்படி அணுகுறீங்க? 2009 நம்ம தளபதி எப்படி உன்னால் முடியும்னு ஒன்று ஆரம்பிச்சாரோ அதே கான்செப்டை இப்ப காப்பி பண்றாரோ. வசூல் ரீதியா ஜனநாயகன் என்னென்ன பண்ணிருக்கு, அதை பத்தி ஏதாவது ஒரு இன்புட்ஸ்? படத்துக்கு ஏ சர்டிபிகேட், குழந்தைங்க வர முடியல படத்துக்கு. விஜய் மாமான்னு பாக்குற குழந்தைங்க வராமலே இந்த படம். Swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details, call 78712 78714. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு 3 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது நம்ம மட்டும் வழக்கமாக பேசிகிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம மட்டும் பேச போகிறதில்ல. பட் நம்ம கூட இன்னைக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேட்டிவ் டைரி தியாகு நம்மளோட இணைஞ்சிருக்காப்புல. முதல்ல தியாகுவை வெல்கம் பண்ணிப்போம். தியாகு வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கு தியாகு? மகிழ்ச்சியா இருக்கேண்ணா. சூப்பராக இருக்கேன் தியாகு, சூப்பராக இருக்கேன். ஸோ முதல்ல ஒரு விஷயம் தான், அதாவது இது வரைக்கும் என்னோடது தனி ஒரு செக்மெண்ட், என்னோட எப்படி இருக்கும் என்னோட வீடியோ கண்டென்ட்ன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தியாகு இது எப்படி இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபர்மேட்டிவாக போகல தியாகு பயங்கரமா. அதாவது எப்படி சொல்றது, நம்ம சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு தியாகு ரொம்ப மரியாதை நிமித்தமாக பேசுவார். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம பேசுவோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 2 பேரும் உட்காந்து பேசுகிறோம். பட் இது என்ன மாதிரியான கண்டென்ட்டாக இருக்க போகுது அப்படின்றது போகிற போக்கில் பார்க்க போகிறோம். பட் கண்டிப்பாக மரியாதை நிமித்தமாக நாகரிகமாக தான் நம்ம போக போகிறோம். பட் 3 விஷயம், 3மே ரொம்ப முக்கியமான விஷயம். தியாகு நம்மகிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறாப்புல. கேளுப்பா தியாகு. இப்போ நான் முதல்ல எந்த ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினச்சேன்னா, தாவேக்கா உணர்வாளர்களுக்கு இன்னைக்கு ஒரு வருத்தமான ஒரு செய்தி வந்திருக்கும். நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தடை உத்தரவு போட்டிருக்க அரசாணையை ரத்து பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மனநிலை முதல்ல இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது, அங்கே ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அது நம்ம தலைவரை, நம்ம முதலமைச்சரை எப்படி பாதிச்சிருக்கோம், இந்த இடத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதை நீங்கள் எப்படி உணர்றீங்க, இதை முதல்ல பதிவு செய்யுங்க. அதாவது முதல்ல ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி அரசாணை வழங்குறதுக்காக நம்ம முதலமைச்சர் மாணவர்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. அதாவது கல்லூரி முடித்தவங்களுக்கெல்லாம் அரசாணை கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அந்த வரிசையிலேயே உட்கார்ந்து அவர் கொண்டாடினார். இது வரைக்கும் ஒரு அரசாணை, அதாவது கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கும்போது கண் கலங்கி கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு நிகழ்வை நம்மளால் பார்க்க முடியுது. அவருக்கு அவ்வளோ ஒரு பர்சனலான ஒரு விஷயம் அது. எல்லாருக்குமே, அதாவது யாருக்கெல்லாம் அந்த விஷயம் உண்மையிலே நடந்தது என்னன்னு தெரியுமோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரியான சம்பவம்னு தெரியும். கண்டிப்பாக எனக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய தாசில்தாரோ டிஆர்ஓ அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் போடல. ஒரு ஸ்கூல்ல கிளர்க்கு, இந்த மாதிரியான பொசிஷன் அவங்க தகுதிக்கேற்ற வேலையை தான் போட்டாங்க. இதுக்கு இல்லை முடியாது, இது எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொத்துக்கிட்டு கோவம் வருது பத்தியா. அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு என்னன்னா, இதை முன்னெடுத்தது யாருன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் இதை முன்னெடுத்து இந்த வழக்கை போட்டாங்க. அவங்க கிட்ட எனக்கு கேள்வி என்ன அப்படின்னாக்கா, அதாவது திமுக ஆட்சி காலத்தில் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்களுக்கு இதே மாதிரி தான் இறந்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. நீங்கள் சரி, அது கூட பரவாயில்ல, அதாவது அரசாங்கத்தோட தவறுனால இறந்தவங்க கொடுத்தீங்க எல்லாம் சரி, ஓகே, நான் அதுக்குள்ளே போக விரும்பல. பட் என்னோட கேள்வி என்னன்னா, அஜித்குமார்னு ஒருத்தர் இறந்து போனார், காவலர்களால் அடித்து கொல்லப்பட்டார் இல்லையா. அஜித்குமாருக்கு எதுக்கு நீங்கள் அரசு வேலையை கொடுத்தீங்க? நீங்கள் அதாவது அரசாங்கம் பண்ண தவறு, அதுக்கு நீங்கள் தொகையை கொடுத்துட்டீங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது திரும்ப எதுக்காக அந்த நீங்கள் கொடுக்கணும்? அப்போது நீங்கள் உங்கள் அரசாங்கம் ஒரு தவறு செஞ்சால் அப்போ கொடுக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் இப்போ இந்த இடத்துல அநியாயமாக இத்தனை உயிர் போயிடுச்சு, 1.5 வயசு குழந்தை உயிரெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தகுதிக்கேற்ற வேலையை கொடுக்கும்போது அங்கே கூட வாடா உங்களுக்கு இவ்வளோ ஒரு கோபம் வரும். ஒரு மனுஷன் மேலே உங்களுக்கு வன்மம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த வன்மத்தை இப்படியாடா காட்டுவீங்க அப்படின்ற ஒரே ஒரு கோபம் எனக்குள்ள அந்த நியூஸை நான் கேள்விப்படும் போது, அட பாவீங்களாச்சு, இதில் கூட வாடா விளையாடிங்க. அதாவது எங்கள் முதலமைச்சர் மேலே நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவதூறு கிளப்புறீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் எதுவும் சொல்லலை, நாங்கள் பண்ணிட்டு போங்க பரவாயில்லன்னு. ஆனால் தானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வசனத்துக்கு பொருத்தமா இன்னைக்கு அந்த நாம் தமிழர் கட்சி, நான் மரியாதை நிமித்தமா நாம் தமிழர் கட்சின்னு சொல்றேன். நான் அவங்களோட செயல்பாடுகளை இன்னைக்கு பார்க்கும்போது அவங்க கட்சி எதை நோக்கி போகுது அப்படின்றத கூட நம்ம விமர்சிக்கல. நாங்க மக்களுக்கு நல்லது பண்றோம். நீங்க பார்த்துருப்ப இந்த ஒரு 70 நாள்ல நம்ம எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லனா கூட பரவாயில்ல, குறைய கண்டுபிடிக்கிறாங்க. நீ குறைய கண்டுபிடி, பரவாயில்ல, அதுதான் உன் வேலைன்னா நீ பண்ணு, தப்பே கிடையாது. இந்த 31 பேருக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படின்னு கொடுக்கறதுல அங்க நீ நிக்கிற அந்த குடும்பத்தோட வயிற்றுல அடிக்கிறனா, அது எவ்வளவு ஒரு பாவம், யோசிச்சு பாரு நீ. இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. அந்த வழக்கு போட்ட அந்த நபருக்கு, நாம் தமிழர் கட்சி நபருக்கு ஒரு கேள்வி.
இந்த கள்ளக்குறிச்சியில் 60 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அந்த 60 பேர் இறந்து போனவங்களுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் சார்பாக பணம் கொடுத்தீங்க. ஏன் கொடுத்தீங்க? யார் அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுத்தீங்க? எங்களோட வரி பணத்தை எடுத்து நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, படித்தவங்களுக்கு போக வேண்டிய வேலையை இங்கேயே கொடுக்குறீங்கன்ட்டு. என் வீட்டு காசை நீ யார் எடுத்து கொடுக்கறதுக்கு? அந்த இடத்துல கள்ளச்சாராயம் காசுனா அதுக்கு நடவடிக்கை எல்லாம் பண்ணி எப்படி எங்கள் வீட்டு காசு எடுத்து கொடுப்போம் நாங்கள் கேட்கலாம்ல. பட் நாங்கள் என்ன பண்ணோம், சரி கொடுங்க பரவாயில்ல, அந்த குடும்பம் இறந்து போயிட்டாங்க, இறந்த குடும்பத்துக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சதை பண்ணுறோம், நம்ம பண்ணுறோம். இந்த ஒரு மனப்பான்மை ஏன் உங்களுக்கு இல்லைன்ற ஒரே ஒரு வருத்தம் தான் தியாகம் எனக்கு உண்மையிலேயே. இல்லை, இதில் நிறையா தோழர்கள் வந்து இந்த செய்தியை பார்க்கும்போது நம்ம சரியாக வாதங்களை முன்வைக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மைக்குமே நான் பதில் மனுவை நான் படித்து பார்த்தேன். பதில் மனுவில் நம்ம தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை மேற்கோள் காட்டியிருக்கோம். இன்னும் வேறு சில வழக்குகளை மேற்கோள் காட்டி தான் நம்ம இந்த விஷயத்தை நீதிமன்றத்தில் சொன்னோம். நீதிபதியோட கேள்விகளை மீடியாவில் ஹைலைட் பண்ணுறாங்க. தமிழக அரசு வச்ச வாதங்களை பெருசாக ஹைலைட் பண்ணல, நல்ல வாதங்களை முன் வச்சிருக்கோம். ஆனால் உடனடியாக நம்ம அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆக்சுவலாக முடிவு எடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சிடிஆர் அண்ணா சட்டத்துறையோட அமைச்சராக இருக்காங்க. இந்த விஷயம் நடந்தோன்னே எனக்கு தாவேக அரசாங்கத்தில் ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் இந்த கரூர் சம்பவம். இந்த சம்பவத்தை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரப்போகிறோங்கிறது இப்போ வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு பணி நியமன ஆணை கொடுக்கும்போது கண் கலங்கிக்கிட்டே கொடுக்குறவங்களும், நம்ம தலைவரும் அப்படி தான் கொடுத்தாரு, வாங்குறவங்களும் அப்படி தான் வாங்கினாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணும்போது நமக்கு ரொம்ப வலிச்சிச்சு. உடனடியாக நம்ம மேல்முறையீடு போகலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. நாளைக்குள்ளே நம்ம மேல்முறையீடு போகலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான முடிவு வந்துடும். ஆனால் நீங்கள் சொல்கிறபடி இதில் எனக்கு ஏற்று பேசவோ ஆக்ரோஷமாக இது பண்ணவோ, இது வந்து குரூப் சி குரூப் டி பணியிடங்கள் தான் கொடுத்தாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும். ஒரே ஒரு குடும்பம் வந்து இழப்பீடு மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில குடும்பம் எங்கள்கிட்ட அரசு வேலை எங்கள்கிட்ட இருக்குங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இது அரசாங்கத்தோட தோல்வியாக நாங்கள் பார்க்குறோம். அதனால நாங்கள் அரசாங்கமாக வந்து என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம். போன அரசாங்கத்தோட தோல்வியாக துப்பாக்கி ஒரு சம்பவத்தை அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தாங்க. அதை வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து பண்ணாங்க. நான் எதிர்க்கலை, நீங்கள் எதிர்க்கலை, நம்ம யாருமே எதிர்க்கலை, எல்லாருமே சூப்பருங்க நல்லதுங்கன்னு நம்ம சொன்னோம். இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது தான் உங்களோட நிலைப்பாடும் என்னோட நிலைப்பாடும். உங்களுக்கு முதல்ல வருத்தமாக இருக்குன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அடுத்ததான் நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறேன். தனுஷ் அவர்களோட விஷயம் இன்னைக்கு வந்து பெருசாக பேசப்படுது. இவர் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரா, இல்லை வந்து பாலிடிக்ஸ்லேயே வந்து பயங்கரமாக வந்து, ஏன்னா சூப்பர் ஸ்டார் வந்து வரேன்னு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார்ல, அந்த மாதிரி ஒன்று தன்னுடைய மூவி காண்டி பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவரோட பேச்சு, அவரோட வே ஆஃப் டோனு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம பார்த்த தனுஷ் கிடையாது, வேற ஒரு தனுஷ் இருக்கார். பட் இதை பற்றி நான் சில விஷயங்கள்லாம் நம்ம தேடி பார்க்கும்போது நம்ம விச்சுவல் வாரியர்ஸ் கொஞ்சம் பேர் கோவப்படுறாங்க. ஏன் தனுஷ் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. நான் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷா உங்களுடைய நிலைப்பாடை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். தனுஷ் விஷயத்தை நீங்க எப்படி அணுகுறீங்க? அதாவது தனுஷ் அவர்களுடைய இந்த நிலைப்பாடை பார்க்கும்போது நல்லா ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, அவருக்கு அரசியல் ஆசைன்றது இருக்கு. எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம், ஏய் உன்னைய பார்க்க எம்எல்ஏ மாதிரி இருக்கடா, நீ தானே அடுத்த எம்எல்ஏ அப்படின்னும் போது நீ ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். நீ இல்லைன்னு சொல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டு போறேன்னா அப்போ உனக்கு அந்த ஆசை இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனுஷுடைய ரசிகர்கள் ஒரு கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாக மாறிச்சு, ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரான்ட்டு. அப்போ அடுத்ததாக நீங்கள் ஒரு மேடையில் பேச வரீங்க அப்படின்னும் போது எனக்கு அரசியல் ஆசையெல்லாம் இல்லை, நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன், அவ்வளோதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா எதை பற்றியும் பேசாமல் நல்லது பண்ணுங்க நல்லது பண்ணுங்க நல்லது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2009 நம்ம தளபதி எப்படி உன்னால் முடியும்னு ஒன்று ஆரம்பிச்சாரோ அதே கான்செப்டை இப்போ காப்பி பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது என்னோட பார்வையில் நான் சொல்கிறேன். அரசியலுக்கு யார் வேணா வாங்க, எல்லாரையும் வரவேற்கணும். ரஜினிகாந்தையும் வரவேற்ற நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாரும் வாங்க. ஆனால் வரும்போது உங்களோட குறிக்கோள் ரொம்ப சரியாக இருக்கணும், உங்களோட பாதை ரொம்ப சரியாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் முதலமைச்சர் எடுத்துக்கோங்க. அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்து நேற்று நடிச்சு இன்னைக்கு அரசியலுக்கு வரல. அவர் நடிகராக இருக்கும்போது மட்டுமே 30 வருஷமாக மக்களுக்கு அவ்வளோ சேவைகள் செஞ்சுட்டு வந்தார். ஓசூரில் இலவச பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், விஜய் பயிலகமாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு நோட்டு புத்தகமாக இருக்கட்டும், கல்வி உதவியாக இருக்கட்டும், அப்புறம் அந்த இஸ்திரி பெட்டியாக இருக்கட்டும், மிதிவண்டியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணார். அவரோட ரசிகர்களை வந்து தவறான வழியில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேனர் வைக்காதீங்க, ஃபிளக்ஸ் வைக்காதீங்க, பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, அந்த காசை கொண்டு போய் வேற யாருன்னா செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்களை கரெக்டான ஒரு நோக்கத்தில் கொண்டு போனார். உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அக்கறை இருந்திருந்தா அப்படின்னாக்கா நீங்க முன்னாடியிலேருந்தே இதை நீங்க பண்ணியிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு. ஓ சினிமாவில் நடிச்சு முகத்தை காமிச்சா நாமளும் நாளைக்கு சிஎம் ஆயிடலாம். அதுவும் எப்போ வருது இந்த ஆசை அப்படின்னா, தனுஷுக்கு அந்த டைட்டில் கார்டு பிரச்சனை ஒன்று வந்து போயிட்டு இருந்துச்சு. ஓ இவருக்கு வந்து ஜனநாயகன் படத்தில் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வரப்போதா அப்படின்னு ஒன்று எங்க மாமனாருக்கு கிடைக்காத நான் தட்டி தூக்குறேன் பாரு அந்த ஆசை வந்திருக்குமோ என்னுடைய நிலைப்பாடை நான் உனக்கு சொல்றேன். உனக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னாக்கா,
தனுஷ் அவர்கள்கிட்ட. அதாவது ஒருத்தர் எடுத்த உடனே நடிச்சு மேலே வந்துடல, அவர் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாரு. அதே அளவு கஷ்டங்கள் உங்க மேலேயும் வரும், உங்களுக்கும் வரும், அதே விமர்சனங்கள் வரும். இதே மாதிரி கற்களை கொண்டு எறிவாங்க, தாக்கு பிடிக்க முடியுமான்றதை நீங்க யோசிச்சுக்கோங்க. வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க வராதீங்கன்னு சொல்ல, கண்டிப்பா வாங்க, நாங்க உங்களை வரவேற்கிறோம். நீங்க சூர்யா உங்களை மாதிரி ஆட்கள் தாராளமா வர்றதை நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே இங்க ஜனநாயக முறைப்படி நீங்க தாராளமா அரசியல் கட்சி நடத்தலாம், தவறே கிடையாது. இப்பவே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து கடிச்சு கொதற ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, திரும்பவும் சொல்றேன், நீங்க தாராளமா வாங்க. ஆனா உங்களோட நோக்கம் சரியாக இருக்கணும். நீங்க வரேன் வரமாட்டேன் இல்ல வர ஐடியா இருக்கு இல்ல எதுவாக இருந்தாலும் தெளிவா சொல்லிடுங்க. ஏன்னா ரசிகர்களை முட்டாளாக்காதீங்க. ரஜினிகாந்த் அவர்கள் பண்ண தவிர நீங்க பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன், வேற ஒன்றும் கிடையாது. இதுல ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பொதுவாக வந்து நம்ம விச்சுவல் வாரியர்ஸ் வந்து நீ வர ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும் போதே போயிட்டு அவங்கள போய் திட்டுறதுங்கிற அந்த அணுகுமுறை வேணாம், நம்ம மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வரும்போது நிறைய பேர் நம்மளை திட்டினாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு விஷால் அவர்களும் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க, இப்போ தனுஷ் அவர்கள் பேசுகிறாங்க, வேறு சில ஆக்டர் வந்து இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் வேணால் வரலாம். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், படத்தில் அரசியல் பேச ஆரம்பிங்க. என் தலைவன் விஜயண்ணா படத்துல முதல்ல அரசியல் பேசி, தலைவா படத்துலேருந்து உங்க ரசிகர்களா இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட பாலிடிக்ஸ் படத்தை எடுத்து அரசியல் பேசுங்க. இன்னைக்கு ஜனநாயகன் படம் என்ன சாதாரண படம் நினைச்சிங்களா? வெறுப்பு அரசியல் இருக்கு, குழந்தைகளுக்கு தேவைப்படுற விஷயங்கள் அதுல இருக்கு. தமிழ்நாடு இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை ரொம்ப அழகா வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்காங்க. ஒரு பெண்ணால முடியாதுன்னு சொல்றத அவரால் முடிச்சு காட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கு. முழுக்க முழுக்க அதை ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமா நான் பார்க்கவே இல்லை. தன்னுடைய கடைசி படம் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் போதும் அதுலயும் அவர் அரசியல் தான் பேசியிருக்காரு. ஸோ விஜயண்ணா வந்து 2009 அவரோட கண்டென்ட், அதாவது அவருடைய சினிமாவை நீங்க பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுச்சுன்னா அவர் டோட்டலா பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சாரு. இந்த இளைய சமுதாயத்திட்ட அவர் கட்சி 2024 அவர் பேசல, 2009 அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மை. ஆமா, சர்க்கார் படம், அதுக்கு முன்னாடி வந்து ஜனநாயகன் படம், அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து பாருங்க, எல்லா படத்துலையுமே அவர் பாலிடிக்ஸ் பேசிக்கொண்டே இருக்கார். ஸோ தனுஷ் அவர்கள் அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல பாலிடிக்ஸ் பேசுங்க, அமைப்பை கட்டுங்க, வாங்க நீங்களும் வாங்க, வேற யார் அவரும் வரட்டும், முதல்ல எங்களிடம் அரசியல் உரையாடல்களை நிகழ்த்துங்க, உங்க நிலைப்பாடை சொல்லுங்க, நீங்க வலது சரியா இடது சரியான்னு சொல்லுங்க, வரவேற்கிறோம். இந்த இளைய சமுதாயம் ஆரோக்கியமான உரையாடல்களை ஆசைப்படுது, வாங்க பேசுவோம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதெல்லாம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நம்ம உடனே போய் கடிக்க வேணாம், நம்ம அப்படியே பார்ப்போம். ஏன்னா எடுத்தோன்னே விஜயண்ணா வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாது. முதல்ல ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கணும், அமைப்பை கட்டணும், தன்னுடைய கொள்கை குறிப்போல சொல்லணும், அதுக்கப்புறம் எதிர்கட்சி அப்படிங்கிற வரிசைக்கு வரணும், அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியை மாற்றணுங்கிற அதிருப்தியை உருவாக்கணும், அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியை மாற்றணும். எக்ஸாக்ட்லி, சாதாரண விஷயம் கிடையாது இது. ஏலேருந்து இஜெட் இல்லை, அதை தாண்டி போற ஒரு பெரிய ப்ராசஸ். வரட்டும், நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அவர் வர்றதுங்கிற. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதுல கடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் எனக்கு அதை கடிக்க கூடாது அப்படின்னா, ஏன்னா நாங்க அந்த கடி உதெல்லாம் நாங்க பட்டோம், எங்களுக்கு அதோட வலி என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஒருத்தர் வராருன்னும் போது கண்டிப்பா அந்த கடி உதை அதெல்லாம் படக்கூடாது. அதை பண்றதுக்கு ஒரு கும்பல் இருக்கும், அந்த கும்பல் கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்மளோட வேலையா தான் இருக்கணும். கண்டிப்பா நம்ம அதை பண்ணணும். அதே மாதிரி நம்மளும் அவங்களை கடிச்சு குதறனா மற்றவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம முதலமைச்சர் கடந்து வந்த பாதை யோசிச்சு பாருங்க நீங்க. அவர் வந்து எவ்வளவு கடினப்பட்டு வந்தாரு. ஆதரவாளர்களை நம்ம உனக்கு என்ன அரசியல் தெரியும், நம்ம கீழே வந்து எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, விஜயண்ணாவோட ஃபேனுக்கு அரசியல் தெரியாது அப்படிங்கிற அந்த முத்திரை தானே குத்துனாங்க. அடுத்து தனுஷனா ஃபேனுக்கு அந்த முத்திரையை குத்துவாங்க. இல்ல, அவங்க பேசட்டும், அது யாரா இருந்தாலும் பேசட்டும், கேமரா முன்னாடி உட்கார வச்சு அவங்க பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுப்போம். இதை தான் நான் சொல்ல வரேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்கன்னா. எந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதை கேட்காம இந்த காணொலியை இறுதி பண்ணால் நல்லா இருக்காது. ஜனநாயகன் திரைப்படம் நம்ம வந்து கண்டென்ட்டாக பேசணும். நம்ம அண்ணாவோட படம் அப்படிங்கிறப்போ வசூல் ரீதியாக, ஏன்னா நீங்கள் சினிமா வட்டாரங்களில் நிறையா பயணிக்கக்கூடிய ஒருத்தர், வசூல் ரீதியாக ஜனநாயகன் என்னென்ன பண்ணியிருக்கு அதை பற்றி ஏதாவது ஒரு இன்புட்ஸ் உங்களால் முடிஞ்சது? கண்டிப்பாக ஜனநாயகன் அப்படின்னு ஒன்று எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். ஏன்னா அந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தனாக்கா ஒரு 4 தடவை நான் பார்த்துருப்பேன். 4 தடவைனாக்கா லீக் ஆக முதல்ல சொல்ல, அப்புறம் நான் பார்க்கவே மாட்டேன். என்னன்னால முரட்டு அணில் நல்லா இந்த படத்தை தேட்டரில் தான்டா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போக்குள்ளேயே நான் 4 தடவை பார்த்துட்டேன். இதில் 2 தடவை ஃபேமிலியோட பார்த்தேன் நான், அதுக்கப்புறம் நான் 2 தடவை பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த படம், சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்தை பார்க்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அந்த படத்தோட கலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஜனநாயகனா ஜெயிலர் 2வா, இது ரெண்டும் ஒன்றா வந்தால் எது நல்லது, அப்படி எது வந்து ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கண்டிப்பாக ஜனநாயகன் முன்னாடி ஜெயிலர் 2லாம் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான். என்னோட லாங்குவேஜில் நான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட. அதே கேள்வியை திரும்பவும் அதே நம்பர் என்கிட்ட கேட்டார். இப்போ சொல்லுங்கள், படத்தை பார்த்துட்டு வந்துட்டீங்க, ஜனநாயகனா ஜெயிலர் 2வா, எது நல்லா ஓடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. ஏன்னா இந்த படம் வந்து லீக் ஆகிடுச்சு எல்லாமே சொன்னாங்க இல்லையா. அதே கேள்வியை நான் வாண்ட்டை கேட்குறேன் நான். ஒரு
6 மாசத்துக்கு முன்னாடி லீக்கான ஒரு படம் இன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு FDFSக்கு ஒரு கூட்டம் இந்த அளவுக்கு இருக்கு. அந்த படத்துக்கு அடுத்த 3 நாளைக்கு டிக்கெட்டே கிடைக்காம இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்னா விஜய்ன்ற ஒருத்தரை தாண்டி வேற யாருக்குமே இருக்காது. அந்த ஒரு நபருக்காக இந்த படம் என்ன கலெக்ஷன் வந்தாலும் அது எங்களுக்கு வெற்றி, அவ்வளவுதான். ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தின் மூலியமா நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். யாருக்குன்னா சென்சார் போர்டுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் முன்னாடி வந்திருந்தது அப்படின்னாக்கா தளபதி விஜய், இப்போ வந்ததுனால ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ரொம்ப அதை நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது நம்மளே சாய்ச்ச மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன், டைட்டில் கார்டுக்காக ஒருத்தன் படம் பார்க்க வரானா அது இந்த படம் தான். டைட்டில் கார்டை மிஸ் பண்ணக்கூடாது, சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்கன்னா அது இந்த படத்துக்கு. டைட்டில் கார்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு மெனக்கெட்டு மக்கள் வராங்கன்னாக்கா இந்த ஒரு படத்துக்கு. அதாவது இவங்க சொல்றாங்க விஜய் அப்படின்றவர் இப்படி அப்படின்றாங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் தலைவர் பேர் எடுத்துக்கோ, ஸ்டாலின் எடுத்துக்கோ, உதயநிதி எடுத்துக்கோ, சீமான் எடுத்துக்கோ, அதெல்லாம் வெறும் ஒரு பேர். ஆனால் விஜய்ன்றது ஒரு உணர்வு. எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். காசுக்காக இங்கே எவனும் வெலை போகிற ஆள் கிடையாதுங்க. ஓகே, கமிங் டு த பாயிண்ட், டைவர்ட் ஆகிட போகுது. அதாவது கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 3 நாளில் 217 கோடி இந்த படத்தோட கலெக்ஷன். வாய்ப்பே இல்லை. இப்படி வந்து அதாவது எப்படி சொல்றது, ஒரு பிளாக் பஸ்டர் மூவி வந்து அடிக்க வேண்டிய கலெக்ஷனை ஜனநாயகன் அடிச்சிருக்கு. ஜனநாயகனும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்க ஒரு பின்குறிப்பு என்னன்னா, அந்த படம் HDல லீக் ஆயிருக்கு. எஸ், HDல லீக் ஆகி எத்தனை பேர் பார்த்துட்டு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, படத்துக்கு A சர்டிஃபிகேட், குழந்தைங்க வர முடியல படத்துக்கு. விஜய் மாமான்னு பார்க்குற குழந்தைங்க வராமலே இந்த படம் 217 கோடி. இன்னும் நீ UA கொடுத்துருந்த அப்படின்னாக்கா இந்த படத்தோட கலெக்ஷன் என்னவா இருக்கும் யோசிச்சு பாரு. நீ எத்தனையோ பேர் படம் பார்க்க முடியாம வீட்டுக்கு போறாங்க குழந்தைய தூக்கிட்டு, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கலெக்ஷன் எல்லாம் எங்களுக்கு வந்து குறையுது, குழந்தைங்களை கூட்டிட்டு போக முடியலன்னு. ஸோ இந்த நிலையில இந்த படம் 217 கோடின்றது ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி. அதை தாண்டி வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன்னா, முதல் நாள் வந்து ஒரு கூட்டம் வந்துச்சுல, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதல் நாள் எப்படி காட்சிகள் புக் ஆனுச்சோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈக்குவலாக அதே மாதிரி காட்சிகள் புக் ஆனுச்சுன்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பெரிய ஃபெஸ்டிவல் கிடையாதுண்ணா, இப்போது நார்மலான சீசன் தான். இந்த சமயத்தில் ஒரு படம் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இது ஒன்லி ஒன் மேன், அது விஜயண்ணா மட்டும்தான். அதை தாண்டி ஜனநாயகன் திரைப்படத்தில் 6 காட்சிகளை நீக்கியிருக்காங்களாம். கூடிய விரைவில் வந்து அந்த 6 காட்சிகளை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி வினோத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனநாயகன் சார்ந்து, கரூர் விஷயம் சார்ந்து, அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் அரசியலை பற்றி 3 விஷயத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு உரையாடலை உங்களோட மேற்கொண்டது பெரிய மகிழ்ச்சினா. ஸோ என்னுடைய வீடியோக்களை நான் வழக்கமாக முடிக்கிற ஒரு விஷயத்தை சொல்லியே முடிச்சிடுறேன். அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். உங்களோட கருத்தை நீங்கள் பதிவு செஞ்சிருங்க. அவ்வளோதான். இது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் தொடரணும், நம்ம சேனலுக்கு இன்னும் நிறைய பேர் வரணும், நம்மளோட கலந்துரையாடுறது நல்லா இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்குது அப்படின்னாக்கா கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து இந்த 3 டாப்பிக்கை பற்றி பேசலான்றது தான் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தோம். இது மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கை வந்து நீங்கள் பேசுங்க நல்லா இருக்கும் அப்படின்னா தாராளமாக கருத்துக்கள் உங்களோட என்ன கருத்துன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது மாதிரியான வீடியோக்கள் இனிமேல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க, கருத்துக்கள் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க கருத்துக்கள் தான் எங்களோட வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். 2வது, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க. நிறைய பேர் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.